மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட், எப்படியெல்லாம் நமக்கு அந்த பெனிஃபிட் வரும், யார் யார் மூலியமா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச சில பல டிப்ஸுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து புதுசா பார்க்குற மளிகை கடைக்காரங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பழைய காலத்துல மளிகை கடையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாச்சின்னு அப்படின்ற ஒருத்தர் கடையில உட்காந்துருப்பாரு. அண்ணாச்சியோ இல்ல அண்ணாவோ யாரோ ஒருத்தர் கடையில உட்காந்து வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மளிகை கடையில வந்து ஒரு அரசன் சோப்பு பனியன் மாதிரி போட்டு உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம நினைப்போம் ஓ அண்ணாச்சி கடையில இந்த மாதிரி எல்லாம் போட்டு உட்காந்தா அது ஒரு மளிகை கடைக்கு ஒரு இதுன்னு கிடையாது, ஒரு அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பொதுவா சொல்ல போனா அது அப்படி கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெடிஷனல் லைஃப்ல வந்து மளிகை கடையில அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. சரிங்களா? அந்த காலத்துல வந்து அந்த வில்லேஜ்ல எல்லாம் வந்து அப்படிதான் இருந்துச்சு மளிகை கடைனா. ஆனா இப்ப ட்ரெடிஷனல் லைஃப்ல அது மாதிரிலாம் மாறிடுச்சு. அது எதுக்காக அப்படி போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிராண்டை வந்து விளம்பரம் பண்றதுக்காக அவங்க வந்து கொடுக்குற ஒரு தனிப்பட்ட ஒரு கிஃப்ட், ஒரு ஏஜென்சிக்காரனும் கொடுக்குற வந்து நமக்கு வந்து ஒரு இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். சோ அப்ப அந்த மாதிரி வந்து நமக்கு எதுல எல்லாம் இலவசமா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கடைக்கு வந்து நீங்க லைட்டிங் பேனரோ இல்ல நார்மல் பேனரோ அதெல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொக்கோ கோலாக்காரங்களோ இல்ல வந்து ஆசீர்வாத கம்பெனிக்காரங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜுக்காரங்களோ இவங்களே வந்து உங்களுக்கு வந்து தனியாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது இதெல்லாம் வந்து நீங்க டைரக்டா அவங்க மூலியமா வாங்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஸ்கிரீம் எல்லாம் அவங்க கிட்ட தான் நீங்க டைரக்டா வாங்கி ஆகணும். இப்போ ஆசீர்வாத ஆட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஐடிசி பிராண்ட் கம்பெனிக்கு ஏஜென்சிக்காரங்க கிட்டே நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களோட பிராண்டை வந்து மேல போட்டு உங்க கடை பேரை போட்டு உங்களுக்கு ஒரு பேனர் வந்துடும். ஒரு லைட்டிங் பேனரோ இல்ல நார்மல் பேனரோ ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அது ஒரு பெனிஃபிட் உங்க கடைக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சக்தியில அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஆச்சி மசாலால வந்து ஏகப்பட்ட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் கொடுப்பாங்க. அந்த கடைக்காரங்க எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு கடைக்காரங்களுக்குனே ஒரு பேக் இருக்கு. அந்த ஒரு பேக் கொடுப்பாங்க. அதுலயே வந்து ஜம்போ பேக்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஜம்போனா கொஞ்சம் பெருசா அதிகமா பொருள் எடுத்துட்டு போற மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க பால் ரெகுலரா யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு எங்க ஊர்ல வந்து நாங்க ஹெரிட்டேஜ் எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிறோம், நீங்க உங்க ஊர்ல வேற பிராண்டு இல்ல வேற பிராண்டுக்காரங்களே இருந்தாலும் சரி, அவங்க வந்து நீங்க பால் வந்து ஒரு கணக்கு இருக்கு, இவ்வளவு லிட்டர் நீங்க பால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பால் வாங்குறது மூலியமா உங்களுக்கு வந்து பேக் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது ஒண்ணு. அதே மாதிரி அந்த பால் வாங்குறது மூலியமா அவங்க பேனரும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குர்குரே இந்த மாதிரி எல்லாம் வந்து குர்குரே, லேசு, பிங்கோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கினீங்கன்னா அவங்க கிட்ட வந்து அந்த ஹேங்கர் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த பிங்கோ எல்லாம் தொங்க போடுறது வந்து நீங்க ஒரு கயிறை கட்டி ஒரு கம்பி கட்டி போடுவீங்க. அது இல்லாம அவங்க ஒரு ஹேங்கர் கொடுப்பாங்க. சோ மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலேயே சொல்றேன் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆனா இந்த பெனிஃபிட் எல்லாம் யார்கிட்ட நீங்க வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜென்சிக்காரங்க கிட்ட டைரக்டா டீலருங்க கிட்ட வாங்கினா மட்டும்தான் இந்த பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுவே வந்து இப்ப நீங்க பஜார்ல நான் எடுக்கிறேன், ஹோல்சேல் கடையில எடுக்கிறேன், அவங்க கிட்ட எனக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து என்ன சொல்றது, ஏதாவது ஒரு பேக்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு பெனிஃபிட்னா. வருஷத்துக்கு என்கிட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்க, அதனால வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பேக் மாதிரி எதனா ஒரு கொண்டு போற ஒரு பேக் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கடை பேரை போட்டு ஏதோ ஒரு வால்களாக்கோ இல்ல வந்து என்ன சொல்றது, அவங்க கடை பேர் போட்டு ஏதோ ஒரு வாழ்க்காக்கு இல்ல பெண்ணு ஒரு பில் புக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க ஏஜென்சிக்காரங்க கிட்ட இது பண்ணீங்கன்னா ஒரு டைமும் வேற மாதிரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லாஸ்ட் வீக்ல கூட எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சில ஆர்டர் போட்டது வந்து ஒரு டபரா ஒரு டைசா மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் ஒண்ணு வந்துச்சு, ஒரு பனியன் ஒண்ணு வந்துச்சு. அதெல்லாம் வந்து நீங்க வர்றதை வந்து நீங்களும் அனுபவிச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வர கஸ்டமர். ஆனா இதுல வந்து சைஸ் நிறைய வித்தியாசம் வருமா, நான் கேட்கிற சைஸ் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க தரதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அவங்க சைட்ல இருந்து இதுதான் ஆஃபர், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்ல நமக்கு வேணாம்னா அப்படிதான் நமக்கு ரெகுலரா வர கஸ்டமருக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பரவாயில்ல, இந்த அண்ணாச்சி வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி டெய்லி வர்றதுக்கான அதிகப்படி வாய்ப்பு இருக்கு. சோ மளிகை கடைக்காரங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜென்சிக்காரங்க கிட்ட வாங்கினா மட்டும்தான் இந்த பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது. சோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா புதுசா ஸ்டார்ட் பண்ற மளிகை கடைக்கார நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்கள்.